வணக்கம். விவசாயத்தில் விதை விடுறதுல பல முறை கையாண்டுட்ருக்கோம். இப்போ இதில் வந்து மேட்டுப்பாத்தி நாங்கள் குருவையில் கொஞ்சோண்டு பரிசோதனை பண்ணி பார்த்தோம். இப்போ சம்பாவில் முழுமையாக பண்ணுறோம். மேட்டுப்பாத்தி விதை. இந்த மேட்டுப்பாத்தி விதையில் விவசாய பெருமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து வைக்கோல் போடுறோம். மேலே கீழே பாய் கிடையாது. பாய் போட்ட மாதிரி மேடு கட்டி அந்த மேட்டில் வந்து பாத்தி 5 அடி அகலம் 75 அடி நீட்டில் 6 கிலோ விதை விடுறோம். விதையை தெளித்ததுக்கு பிறகு அது மேலே தண்ணி தெளிக்கிறோம். அந்த விதை விட்ட அன்றைக்கி மறுநாள் தண்ணி தெளிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 நாள் தெளிக்கலை. இதில் என்னென்னா, நம்ம தண்ணி பாருங்கள் எவ்வளோ பாத்தி இருக்குது. எனக்கு மட்டுமே 11 பாத்தி, அப்புறம் தம்பிங்கெல்லாம் சேர்த்து ஒரு 10 பாத்தி, 25 பாத்தி மொத்தத்தில் கிட்டத்தட்ட விட்டுருக்குறோம். 25 பாத்திக்கு தண்ணி தெளிச்சிட்டு கரையேறதுன்னா மத்தியானம் 12 மணி ஆகிடும் காலையில் ஆரம்பித்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தினசரி தெளிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாய் விதை வெட்டிங்கன்னா தினசரி தண்ணி தெளிக்கணும். இது தண்ணி தெளிக்க வேண்டிய வேலை இல்லை. 2 நாளைக்கு ஒரு வாட்டி தெளித்தா போகிறோம். இப்போ இன்றைக்கி இதோட 6வது நாள் ஆகுது. 6வது நாளுங்கிறதுனால நான் தண்ணியை ஏகத்துக்கும் பாய்ச்சி வடிகட்ட போகிறோம். விவசாயத்தை நல்லா பொறுமையாக பார்த்து நிதானமாக பண்ணோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும். இது அருமையான முளைப்புத்தன்மை வந்துருச்சு. நல்ல முளைப்புத்தன்மை வருது. இதெல்லாம் சித்தப்பா தான் விதை விட்டவங்க. திரும்ப சித்தப்பா இவங்க எல்லாம் வயசை பார்த்துட்டு கடைசி விவசாயிங்க. அவங்க ஆரம்ப விவசாயம் இவங்க தான். எல்லாம் நல்லா திறமையாக விவசாயம் பண்ணுறவங்க சித்தப்பா. அவங்க கையால் தான் விதை விட்டாங்க. மேட்டுப்பாத்தி விதை, பாரம்பரிய விதை, ஜீரக சம்பா. ஒரு அருமையான நெல் ஜீரக சம்பா. நம்மளை எல்லாம் ஏமாற்றி நடுப்புற நிறைய நெல்லை விட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. எல்லாம் நோய் வந்துட்டு இப்போ மறுபடியும் பாரம்பரியத்துக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் அதான் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினோம்னா நோய் இல்லாமல் வாழலாம். நன்றி, வணக்கம்.